நில்றி, எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? என்னடா என்னாச்சு? ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரேன். அப்ப நீ இன்னைக்கு வேற எங்கேயும் போல, ஆபீஸ் தான் போயிட்டு வர? ஆஃபீஸில் சைட் பார்க்க போனேன். ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு தான் வரேன். போய் சொல்லாதடி. இன்னைக்கு ஃபுல்லா நீ எவன் கூடயே ஊர் சுத்திட்டு இருந்திருக்க. மதியம் அவன் கூட லஞ்சு சாப்பிட போயிருக்க. உனக்கு எப்படி தெரியும்? நீ அங்கே இருந்தியா? யார் சொன்னா? நல்ல வேலை நாங்க இல்ல. அங்க மட்டும் இருந்திருந்தேன், உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கி இருந்திருப்பேன். எனக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவ்வளோதான் சபரி, உன் லிமிட் கிராஸ் பண்ற. முதல்ல யார் என்ன சொன்னான்னு சொல்லு. யார் சொன்னா என்ன? அதான் வசமா மாட்டிக்கிட்டல. யார் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லு, யார் சொன்னா? பக்கத்து வீட்டு உமா அம்மா தான் சொன்னாங்க. அவங்க 2 கண்ணால பார்த்தேன்னு சொன்னாங்க. சி, ஏன் சபரி, அவங்க உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நான் அதை பண்ணிருக்க மாட்டேன்னு உனக்கு சொல்ல தோணலையா? யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூட்டு நம்பிடுவேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவங்களே கூப்பிட்டு வந்து கேட்போம். இப்ப சொல்லு, என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. அம்மா, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே அவள்கிட்ட சொல்லுங்கம்மா. நான் என்ன சொன்னேன்? உங்க பொண்டாட்டியை வெளியே பார்த்தேன்னு சொன்னேன். அம்மா, என்கிட்ட எப்படி சொன்னீங்களோ அப்படியே அவகிட்ட சொல்லுங்கம்மா. பாத்தீங்களா, பேசாம நிக்கிறாங்க. ஏமா, உனக்கு இதுதான் பொழப்பா? யார் வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட மாத்தி மாத்தி சொல்லிட்டு தான் இருப்பீங்களா? நான் ஒன்றும் தப்பா சொல்லம்மா. நான் உன்னை வெளில பார்த்தேன்னு சொன்னேன். தம்பி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு நானா காரணம்? கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? விட்டா ரொம்ப தான் பேசுறீங்க. அன்னைக்கு அப்படிதான் என் புருஷனை பத்தி என்கிட்ட தப்பா சொன்னீங்க. என்ன சார் சொல்ற? ஆமாங்க, நீங்க வேற யாரோ ஒரு பொண்ணு கூட இருக்கீங்களாம். அதனாலதான் டெய்லி நைட்டு லேட்டா வரீங்களாம் வீட்டுக்கு. அம்மா, நான் உங்களை என் சொந்த அம்மா மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னம்மா இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க? சி, வீட்டை விட்டு வெளில போங்க. என்ன பாக்குறீங்க? நான் இன்னைக்கு போனது அந்த சைட்டோட ஓனரோட. நான் மட்டும் இல்ல, என் கூட வேலை செய்யறவங்க தான் இருந்தாங்க. அன்னைக்கு உன்னை பத்தி அவங்க என்கிட்ட சொல்லும் போது நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு அவங்க கிட்ட சண்டை போட்டேன். ஆனா உனக்கு அப்படி பண்ண தோணல. இவங்கெல்லாம் இப்படிதான் சபரி. யார் சந்தோஷமா இருந்தாலும் பொறுக்காது. அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது சொல்லி மூட்டி விட்டுருவாங்க. யாரோ 3வது மனுஷங்க சொல்றாங்கன்னு அவங்க சொல்ற திரும்பி நீயும் பேசுறல்ல. அப்படியெல்லாம் இல்லை சாரா. அவங்க சொன்னதை வச்சு நான் தான் ஏதோ அவசரப்பட்டு உனக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுறீ. புருஷ பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அது போயிடுச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். எப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள 3வது மனுஷங்க வராங்களோ அப்பவே அந்த குடும்பம் நாசமா போயிடும்.